எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சுமார் 3300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய விளைநிலங்களை சிப்காட் தொழிற்பூங்கா விரிவாக்கம் என்ற பெயரில் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை இந்த விடியா திமுக அரசு குண்டர் சட்டத்தில் கைது செய்தது என்றும், அதைப் போலவே இன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் புல்லூர், தொண்டங்குறிச்சி, ஆவட்டி ஆகிய கிராமங்களில் சுமார் 500 ஏக்கர் முப்போகம் விளையக்கூடிய நிலங்களில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க விடியா திமுக அரசு முயற்சி செய்து வருகிறது என்றும், இதற்கு அப்பகுதி விவசாய பெருமக்கள் தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருவதாகவும், கடந்த ஒரு மாத காலமாக அரசு அதிகாரிகள் மேற்படி கிராமங்களில் உள்ள நிலங்களில் ஆய்வு என்ற பெயரில் வந்து செல்வது, அளவீடு செய்வது போன்றவை அப்பகுதி விவசாயிகள் இடையே மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இக்கிராமங்களில் மானாவாரி வகைப்பாடாக இருந்த நிலங்களை அப்பகுதி விவசாயிகள் தங்களது இரத்தத்தை வியர்வையாக சிந்தி 100 அடி ஆழத்திற்கு மேல் கிணறுகள் வெட்டி பாசன வசதி ஏற்படுத்தி அரும்பாடுபட்டு நிலங்களை பண்படுத்தி இன்று அந்நிலங்களை முப்போகம் விளையக்கூடிய நிலங்களாக மாற்றி விவசாயம் செய்து வருவதாகவும், இந்த நிலங்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கிணறுகளும் மின் மோட்டார் இணைப்புகளும் உள்ளதாகவும், மிகுந்த பொருட்செலவில் தற்போதுள்ள விவசாய கட்டமைப்புகளை உருவாக்கி அப்பகுதி மக்கள் நல்லபடியாக விவசாயம் செய்து வருவதாகவும், இதனால் ஒவ்வொரு முறையும் அரசு அதிகாரிகள் அவர்களுடைய விவசாய நிலங்களுக்கு ஆய்வு என்ற பெயரில் வந்து செல்லும் போதெல்லாம் விவசாயிகள் தாங்கள் பாடுபட்டு முப்போகம் விளையக்கூடிய நிலங்களை கையகப்படுத்த துடிக்கும் இந்த விடியா திமுக அரசின் மீதும், நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் மீதும் தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் எனவும், ஏற்கனவே மேற்படி நிலங்களில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் வேப்பூர் வட்டம் விளாம்பாவூரில் ஒரு சிட்கோ தொழிற்பேட்டை, அதனை அடுத்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் பெரம்பலூர் மாவட்டம் இறையூரில் ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை, இவற்றுடன் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆசனூரில் ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை என்று 3 தொழிற்பேட்டைகள் உள்ள நிலையில், வேண்டுமென்றே இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் விடியா திமுக அரசின் அமைச்சருமான திரு சி.வி. கணேசன் இப்பகுதி விவசாய மக்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திட்டக்குடி வட்டத்தில் புல்லூர், தொண்டங்குறிச்சி, ஆவட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள விளைநிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க முயன்று வருவதாக அப்பகுதி மக்கள் நேரடியாகவே குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் எனவும், உண்மையில் தொழிற்பேட்டை அமைத்து அப்பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்றால் ஏற்கனவே 10 கிலோமீட்டர் தொலைவில் விளாம்பாவூரில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையை முழு அளவிற்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது அனைத்து மக்களுக்கும் ஏற்புடையதாகும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிப்பதாகவும், ஏற்கனவே 3 தொழிற்பேட்டைகள் அருகருகே உள்ள நிலையில் புதிதாக 500 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி தொழிற்பேட்டை அமைக்க நினைக்கும் இந்த விவசாய விரோத விடியா திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, தொடர்ந்து நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் முயற்சியில் மக்கள் விரோத விடியா திமுக அரசு முனைந்தால் பாதிப்படையும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும், எனவே இப்பகுதி விவசாயிகளின் நிலத்தை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் பணியினை கைவிடுமாறு இந்த விடியா அரசை வலியுறுத்துகிறேன் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.